இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லேவியராகமம் 3வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 3வது அதிகாரம் மற்றும் 4வது அதிகாரங்களில் முதல் 2 அதிகாரங்களில் குறிப்பிட்ட கணக்கெடுப்பில் மற்றவர்களோடு சேர்க்கப்படாத லேவியருடைய பணிகள் பற்றிய விவரங்கள் தரப்படுகின்றன. லேவியர்களுடைய எண்ணிக்கை, அவர்களுடைய கடமை, இவைகள் லேவியராகமம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. பரிசுத்த ஸ்தலத்தின் சேவைக்கென்று தேவன் லேவி கோத்திரத்தை அவர் பிரித்து வைத்தார். முதலில் முதற் பிறந்த ஆண் மக்களை தேவன் தமது சொந்த மக்களாக அவர் தெரிந்து கொண்டார். ஆனால் பின்னர் அவர்களுக்கு பதிலாக தெய்வீக ஊழியத்திற்கென்று லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். லேவியர் அப்படின்னு சொன்னாலே பெனிவேலி, அதாவது லேவியின் மக்கள் எனப்பட்டவர்கள். யாக்கோபின் 3வது புதல்வரான அந்த லேவி லேயாளிடம் பிறந்தார் என்பதை நாம் கற்றிருக்கிறோம். சீகேம் தேசத்து ஆண் மக்களை தன்னுடைய சகோதரிக்காக பழிவாங்க சிமியோனுடன் இணைந்து இவர் அங்கே கொலை செய்ததை நாம் கற்றிருக்கிறோம். லேவி என்றால் அதனுடைய பெயருக்கு அர்த்தம் சேருதல் என்பது பொருள். யாக்கோபு இவரை வெறுப்புடன் தான் ஆசீர்வதித்தார். ஆனால் சீனாய் மலையருகே பொன் கன்றுக்குட்டியை பணிந்து மக்கள் பாவம் செய்தபோது லேவியின் புதல்வர்கள், அதாவது லேவியின் தலைமுறையினர் தங்கள் வாள்களை தேவ நியாய தீர்ப்பின் கருவிகளாக அவர்கள் பயன்படுத்தினார்கள். இவ்வாறு கொடுமையின் கருவிகளாக இருந்த இவர்களினுடைய வாள்கள் ஆதியாகமம் 49:5 யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளை வெறுப்புடன் ஆசீர்வதித்தாரே, அப்பொழுது உதிர்த்த வார்த்தைகள் இவைகள் நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்காக மாறின. இந்த காரணத்தினால தான் தேவன் இஸ்ரவேலரின் நடுவிலிருந்து ஒரு கோத்திரத்தை மட்டுமாக ஆசரிப்பு கூடார திருப்பணிக்காக தேர்ந்தெடுப்பதற்கு அவர் தீர்மானித்த பொழுது இந்த லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கொடுமையின் கருவிகளாக இருந்த அவருடைய வாள்கள் அங்கே நியாய தீர்ப்பின் வாள்களாக அது மாறினபோது ஆண்டவர் இவர்களை தெரிந்து கொண்டார். இவர்கள் கோத்திரத்தில் ஒருவரான ஆரோனும் அவரது சந்ததியினரும் ஆசாரியர்களான போது மீதி லேவியர் அவர்களுடன் இணைந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பணிக்காக அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். லேவி கோத்திரத்தில் கெர்சோம், கோகாத், மொராரி என்று பார்க்கிறோம் அவருடைய பிள்ளைகளை. அந்த கெர்சோமுக்கு லிப்னி, சிமேயி, கோகாத்துக்கு அம்ராம், இத்சேபார், எப்ரோன், ஊசியேல் என்று பார்க்கிறோம். மொராரிக்கு மகேலி, மூசி என்று பார்க்கிறோம்படி அவர்களுடைய அந்த குடும்பத்தினுடைய தலைவர்களாக இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆசாரிய ஊழியத்திற்கும் ஆசாரியத்து ஊழியத்தை செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளுக்குமாக இவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். இந்த கோகாத் வழியில் தோன்றிய ஆரோனின் குடும்பம் ஆசாரிய குடும்பமாக மாறிற்று. வசனம் 9 பார்க்கிறோம். மற்ற லேவியர்கள் யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தோடு தொடர்புடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களுக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருந்தது. லேவி கோத்திர ஆசாரியர்கள் அவர்கள் லேவி குடிவழியை சேர்ந்தவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். நாதாபும் அபியூவும் தங்களுடைய அவச்செயலின் காரணமாக கொல்லப்பட்ட பிறகு ஆரோனும் அவனுடைய மற்ற 2 குமாரர்களும், அதாவது எலெயாசார், இத்தாமார், இவர்கள் தான் மீதி இருந்தாங்க. இந்த ஆரோனையும் அவனுடைய வழித்தோன்றல்களையும் தவிர வேறு எவருமே ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்று வசனம் 10 கூறுகிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் பழைய ஏற்பாட்டு ஆசாரியரின் மத்தியஸ்த ஊழியத்தின் காரணமாக தனிப்பட்ட பாவி எவனும் தேவனோடு நெருக்கமான ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லை. அவன் பரிசுத்த ஊழியங்களிலிருந்து மரண வேதனையோடு அவன் பிரிந்திருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்திய அந்த ஊழியமானது நாம் தேவனை சேருகிறதற்கு ஸ்லாக்கியத்தை நமக்கு தந்தது மட்டுமின்றி அவருடைய முன்னிலையில் நம்ம பிரவேசிப்பதற்கு தைரியத்தையும் தந்திருக்கிறதை நாம் எபிரேயர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த தீவிரமான மாற்றம் என்னாகமத்துக்கும் எபிரேயத்துக்கும் இடையே நிகழ்ந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியின் மூலமாக இது முன்னேறி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது கல்வாரி அற்புதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில்
மகா பிரதான ஆசாரியனாகிய அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அவர் மூலமாக கிருபாசனத்தண்டையில் சேருகிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். லேவியர்கள் போர் வீரர்களாக அல்ல, அவர்கள் ஆராதிக்கிறவர்களாக, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக எண்ணப்பட்டார்கள் என்று வசனம் 15 பார்க்கிறோம். லேவியின் ஒவ்வொரு மகனும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒவ்வொரு பாகத்துக்கு அவர்கள் பொறுப்பாளிகளாக அவர்கள் இருந்ததை இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். இவர்களுடைய ஊழிய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது அங்கே கெர்சோனியர்களுடைய பணியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 21 26 வரையிலும் இவர்களுடைய எண்ணிக்கைகள் 7500 பேர் என்று பார்க்கிறோம். இதனுடைய தலைவர் எலியாசாப், அங்கே அவருடைய தகப்பனார் பெயர் லாயேல். வாசஸ்தல அந்த கூடாரம், வாசஸ்தலம், கூடாரத்தின் மூடி, கூடார வாசல் மறைவு, சுற்றுப்புறமான தொங்கு திரைகள், பிரகார வாசல், மூடு திரை போன்றவற்றை இவர்கள் பொறுப்பில் கொடுத்து இதை பராமரிப்பதற்கு இவர்களுக்கு பணி கொடுக்கப்பட்டது. இவர்கள் தங்கிய பகுதி வாசஸ்தலத்திற்கு மேற்கிலே இவர்கள் தங்கியிருந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக கோகாத்தியரினுடைய பணியை 27 31 வரையிலும் பார்க்கிறோம். இங்கே எண்ணப்பட்டவர்கள் 8600 பேர். தலைவர் எல்சாபான், தகப்பனார் பெயர் யூசியேல் என்று பார்க்கிறோம். இவர்களுக்கு என்ன பணி? பெட்டி, மேசை, குத்துவிளக்கு, பீடங்கள், பரிசுத்த ஸ்தலத்து பனிமூட்டுகள், தொங்குதிரை போன்றவற்றை இவர்கள் பொறுப்பில் கொடுத்து இவைகளை பராமரிக்கிற பணியானது இந்த கோகாத்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் தங்கிய பகுதி வாசஸ்தலத்துக்கு தெற்கிலே இவர்கள் தங்கியிருந்தார்கள். அடுத்தபடியாக மொராரியர்களுடைய பணி, இவர்கள் 6200 பேர் இவர்கள் எண்ணப்பட்டிருந்தார்கள். இவர்களுடைய தலைவர் சூரியேல், தகப்பனார் பெயர் அபியேல். இவர்களுக்கான பணி என்னென்னா, வாசஸ்தல பலகைகள், தாழ்பால்கள், அனைத்து துணிகள், பாதங்கள் போன்ற பனிமூட்டுகளை இவர்கள் பார்க்க வேண்டும். கயிறுகள், இவைகள் பொறுப்பு எல்லாமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர்கள் தங்கியிருந்த பகுதி வாசஸ்தலத்திற்கு வடக்கில் தங்கியிருந்தார்கள். இவர்கள் இந்த பனிமூட்டுகளை கொண்டு செல்ல 8 காளைகளையும் 4 வண்டிகளையும் இவர்கள் வைத்து கொள்ளலாம் என்று இங்கே 7வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பயணம் புறப்படுகிற போது கோகாத்தியர் வந்து சேருகிறதற்கு முன்பாக கெர்சோனியர் கூடாரத்தை அவர்கள் நாட்டியிருக்க வேண்டும். மோசையின் காலத்தில் ஒரு லேவியன் 25 வயதாகும் போது திருப்பணி அந்த பணி செய்கிறதற்காக சில வேலைகளை செய்கிறதற்கு அவன் தொடங்கலாம். ஆனாலும் பாளையம் இடம் பெயரும் பொழுது 30 வயதுக்கு மேற்பட்டோரே பனிமூட்டுகளை சுமக்க வேண்டும் என்று இந்த 4வது அதிகாரம் 46 49 வரையிலும் பார்க்கிறோம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த ஊழிய வேலையை விட்டு அவர்கள் ஓய்வு பெறலாம் என்பதை என்னாகும் 8ஆம் அதிகாரம் 25 26 பார்க்க முடியும். இவர்களுக்கு இஸ்ரவேல் நடுவில் மற்ற கோத்திரத்தாரை போல நிலங்கள், பங்குகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இவர்கள் குடியிருப்புகளுக்காக 48 பட்டணங்களும் வெளி நிலங்களும் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டதை பின்னாடி உள்ள அதிகாரத்தில் என்னாகமம் 18வது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். இவர்கள் பிற கோத்திரத்தாரிடமிருந்து தசம பாகத்தை வாங்கி கொள்ளலாம், பல காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம், பழி பொருட்களில் இவங்களுக்கு பங்கு கொடுக்கப்பட்டது. இவர்கள் தாங்கள் பெறுகிற தசம பாகத்தை ஆசாரியர்களுக்கு செலுத்த வேண்டும். இந்த லேவி கோத்திரத்தில் இவர்கள் தசம பாகம் பெறுகிறவர்களாக இருந்தால் அந்த தசம பாகம் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று என்னாகமம் 18வது அதிகாரம் 21 24 வரையிலும் பார்க்கிறோம். பின் நாட்களில் இந்த காரியம் எப்படி மாறிச்சு? மோசே யோசுவாவின் காலத்தில் இந்த ஆசாரிய ஊழியம், லேவிய ஊழியம் சிறப்பாக செயல்பட்டது. நியாயாதிபதிகளினுடைய காலத்தில் இந்த ஆன்மீக காவலர்கள் மக்களையும் கட்டுப்படுத்த முடியாது, தாங்களும் கட்டுப்பாடின்றி அவர்கள் சீரழிந்ததை நாம் பின்னாட்களிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீது லேவியர்களுக்காக சிறப்பான இடத்தை கொடுத்தார். உடன்படிக்கை பெட்டி எருசலேம் தேவாலயத்தில் வைக்கப்பட்டவுடன் பெட்டி சுமப்பு பணியானது முடிவடைந்து விட்டது. நியாயப்பிரமாணங்களை போதிக்கிறவர்களாகவும் அரசாட்சிக்கு துணை புரிகிறவர்களாகவும் விளங்கிய இவர்கள் தேவாலய பணிகளில் மாத்திரம் மும்முரமாக இருந்தார்கள். ஆலயம் கட்டப்பட்ட பின்பு
அங்கே ஆலயத்தில் ஆசரிப்பு கூடாரம் வைக்கப்பட்டபடினால அங்கே சுமந்து செல்லக்கூடிய வேலைகள் இல்லை. தேவாலயத்தை இவர்கள் இசையினால் நிறைக்கிறவர்களாக பணி பெற்றார்கள். சாலமோனினுடைய ஆட்சிக்கு பின்னர் இஸ்ரவேல் இரண்டாக பிளந்ததே. அந்த பிளந்தபோது பிற கோத்திரங்களினால் துரத்தப்பட்ட இவர்கள் யூதா கோத்திரத்தோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். தொடர்ந்து வீழ்ச்சி பாதையில் போன இந்த மக்கள் யோசியாவின் காலத்தில் சீர்திருத்த பணிகளில் இவர்கள் ஈடுபட்டார்கள். ஆகாஸ் காலத்தில் ஆலயம் அடைபட்ட போது இவர்களுக்கு நிறைய தொல்லைகள் ஆயிற்று. 2 நாளாகமும் 28-24 பார்க்கிறோம். எசேக்கியேல் அரசனின் காலத்தில் மீண்டும் புத்துயிர் பெற்றார்கள். மல்கியாவின் காலத்தில் இந்த லேவியின் புத்திரர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அளவுக்கு பெரியும் கேட்டுக்கு இவர்கள் உள்ளாகி போனார்கள் என்று மல்கியா 3:3 பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலோ வெறும் போலி மனிதர்களாகத்தான் இவர்கள் காட்சியளிக்கிறார்கள். லூக்கா 10:32 பார்க்கிறோம். ஆங்காங்கு சிதறடிக்கப்பட்டு சிதறி வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 4:36 படி இவ்வாறு கர்த்தரை சுதந்திரமாக பெற்ற இந்த குலம், இந்த லேவி கோத்திரம் காலப்போக்கில் ஆன்மீக வாழ்விலே இறங்குமுகமாக இறங்கி கரைபட்டு சிதறி போனதை அந்த பரிதாபமான நிலைமையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளிலே நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து நம்முடைய வாழ்கள் கொடுமையின் வாழ்களாக இருந்தபொழுது அவருடைய அன்பின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து இரத்தத்தினால கழுவி நமக்கென்று ஒரு பொறுப்பை அவர் கொடுத்திருக்கிறாரே. அந்த பொறுப்பின் நிமித்தமாக நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையானது அவருக்கு பிரியமுள்ளதாக ஒவ்வொரு நாளும் அது ஏறுமுகமாக இருப்பதற்கு நாம் ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய சித்தம் அதுதான். ஆகவே ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடியவர்களாக, நம் கிருபையின் மேல் கிருபை பெறக்கூடியவர்களாக, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு ஆவியாகி இருக்கிற அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை வீழ்ச்சிக்கு அல்ல, ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கிட்டி நெருங்கி சேர்கிற, இன்னும் கிட்டி வரணும், இன்னும் நெருங்கி சேரணும், இன்னும் உடைய சமூகத்துக்குள்ளே வரணும், இன்னும் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றப்படணும், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாற்றப்படணும்னு சொல்லி நாம் அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் மாற்றப்பட முடியும். கரைதிரை இல்லாதவர்களாக ஆண்டவர் மாற்றி வலுவாதபடி நம்மை காக்கவும், தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் நம்மை மாசற்றவராக நிறுத்தவும் வல்லமை உள்ள அந்த ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.